வாழைப்பழத்தை திருடி இந்த பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குளத்துல கை கழுவும் போது அங்க நிறைய மீன்கள் இருக்கத பாக்குறான். உடனே அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக காட்டுல இருந்து நிறைய மூங்கில வெட்டி கொண்டு அந்த மூங்கில நடுவுல பொழக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பொழந்த அந்த மூங்கில சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நாறு மாதிரி எடுத்துக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா நிறைய மூங்கில அப்படி நாறு மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ஒன்னோட ஒண்ணு மேல வச்சு அந்த மூங்கில பின்ன ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நல்லா பின்னி ஒரு கூடை சேப்புக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா மீன் பிடிக்க அவன் செஞ்சு அந்த கூடையை எடுத்துட்டு குளத்து பக்கத்துல வரான். அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு மூங்கில் கட்டையில ரெண்டு மூணு துளையிட்டு அதுல மூங்கில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த மூங்கிலோட முன்பகுதியில அந்த கூடையை கயிறுல கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் சாப்பிட வச்சிருந்த வாழைப்பழத்துல ரெண்டு மூணு வாழைப்பழத்தை அந்த கூடையில போடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகுது. இவனும் பசியில இருந்தனால அவன் திருடுன அந்த வாழைப்பழத்தை நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கமா மீன்கள் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட கூடையில மாட்டிக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த கூடையை பிடிச்சி இவன் இழுத்தோன்னு மீன்கள் எல்லாம் மாட்டிருது. உடனே மீன்களை கூடையில பிடிச்சி அங்க இருந்து சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறமா அவன் சேகரிச்ச விறகுகளை நல்லா பத்த வச்சு எரிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு மூங்கில அந்த பக்கமும் இந்த பக்கம் அடிச்சதுக்கு அப்புறமா மீனை மூங்கில் கம்புல குத்தி அந்த மீனை நெருப்புல சுட வைக்கிறான். அதுக்கப்புறம் மிளகாயை அரைச்சி சூப்பரான ஒரு சட்னியுமே ரெடி பண்ணிக்கிறான். இந்த பக்கமா மீனுமே நல்லா சுட்டுருது. அதுக்கப்புறமா சுட்ட மீன் எடுத்து அந்த சட்னில தொட்டு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான்.